வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? உங்களை எல்லாரும் புஷ்பராணி சமையல் சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு புதிய ஒரு பதிவில் உங்களை எல்லாம் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக அருமையாக இருக்கீங்களா? நானும் சூப்பராக நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு தான், சரிங்களா? தேங்காய் பால் வச்சு ஒரு மீன் குழம்பு செய்கிறோம். இது ஈஸியாக செஞ்சிடலாம், அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எதுக்குனாலும், இட்லி தோசைன்னா மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மத்தி மீனும் பறவை கோலாவும் ரெண்டும் சேர்த்து. ஏன் ரெண்டும் சேர்த்துன்னு சொன்னால், ரெண்டுமே கம்மியாக இருந்தது, பொரிச்சாலும் கம்மியாக இருக்கும், அதனால் சேர்த்து குழம்பு வைக்கலான்ட்டு வச்சேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது, சரிங்களா? இதே மெத்தடில் செஞ்சு நீங்கள் பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ தான் நான் புதுசாக வீடியோக்குள்ளே போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே. மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வேண்டி பாத்திரம் வச்சுக்கிறேன், சரிங்களா? எப்போவுமே மீன் குழம்புக்கு சட்டி இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் எடுத்துங்க, அலுமினியம் பாத்திரத்தில் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது நல்லெண்ணெய். கறி குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் சீரகம், 10 மிளகு போட்டு நல்லா வெடித்து வந்தோடனே ஒரு பூண்டு தட்டி போட்டுங்க. ஒரு 2 மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இன்னொரு 2 வெங்காயமும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினோன்னே அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் போல் எப்போவுமே உப்பு போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நல்லா வதங்கினோடனே மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்திங்கன்னா அந்த பச்சை வாடை போயிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு மொத்தமாக குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, பழைய புளியாக இருந்தால் மீன் குழம்புக்கெலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை கரைச்சி தனியாக வச்சுருக்கோம், சரிங்களா? இது நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா கொதித்து வந்த பிறகு நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய் பால் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது கொதிக்கும் போது அப்புறமா அதை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா ஒரு 4-5 பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி. இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள், எண்ணெய் கூட பிரிஞ்சு வச்சது. இந்த டைமில் தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக தேவைப்படுமோ குழம்பு அது மாதிரி வச்சுக்கிட்டு இதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே அந்த மீனை சேர்த்துக்கலாம். 2 மீனுமே ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். மத்தியும் பறவை கோலாவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ரெண்டுமே தனித்தனியாக மீன் குழம்பு வச்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். செதில் உள்ள மீன் ரொம்பவே நல்லது உடம்புக்கு வேறு, சரிங்களா? இப்போ இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். மறுநாள் டிஃபன் வெரைட்டிக்கு எதுனாலும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, வெண்பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா மீன் குழம்பு கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை, கொத்தமல்லி மேலோட தூவி இறக்குனா அட்டகாசமாக ரெடி. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இன்னும் பார்த்தீங்களா, எளிமையாக இருந்ததா? இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் கூப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. எப்போவுமே மீன் குழம்பு வச்சா மறுநாள் அது எழுதப்படாத சரித்திரம் மாதிரி. மீன் இட்லி தோசைக்கு மறுநாள் ஏதோ ஒரு டிஃபனுக்கு தொட்டுப்போம்.
எங்கள் வீட்டில் அப்படி தான், உங்கள் வீட்டில் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. மறுநாள் மீன் குழம்பு வச்சு நீங்கள் தொட்டுப்பீங்களான்னு சொல்லுங்கள். அடுத்தது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பொங்கலுக்கு வெண்பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேற்று வச்சு மீன் குழம்பு தொட்டுன்னு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது என்ன காம்பினேஷன் சொல்லுவீங்க. இது செஞ்சு பாருங்களேன். அப்புறமா நீங்கள் எப்போவுமே மீன் குழம்பு வைக்க மறுநாள் வெண்பொங்கல் தான் வைப்பீங்க. இது செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வெண்பொங்கலுக்கு வேறு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் சரிங்களா. நன்றி நண்பர்களே.